இதுவும் ஒரு காதல் கையெழுத்தே. ஆகாஷ், அம்மா எதுக்குடா கூப்பிட்டுருக்காங்க? அதுவும் நிலா பத்தியா? அம்மா மூஞ்சி வைக்க வைக்க பார்த்துட்டு இருக்கா. கண்டுபிடிச்சிட்டாங்க, நிதி ஒழுங்குறதே இல்ல. முன்னாடி போய் நிக்கிறா. ஏன்டா நீ வேற? சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்டாங்க? எனக்கு தான் தெரியாது. நானும் உன் கூட தானே இந்த முக்க போட்டுட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் ஏதோ சொன்ன மாதிரி என்கிட்ட கேட்குற. இன்னைக்கு உன் கூட கூட்டு சேர்ந்தனும். எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடா. இந்த வீட்டுல எப்போ பூகம்பம் பிடிக்கும்னே தெரியல. அதுவும் இப்படி சொல்லாம கொள்ளாம கூப்பிடும் போதெல்லாம் பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது மச்சான். நம்மளாம் சுனாமிலே சுமிங்க போடுறீங்க. நம்ம கிட்ட நடக்குமா? ஆமாடா, இப்படிதான் சொல்லி சொல்லி பிரச்சனை மாட்டி விட்டுருக்க. இப்ப என்ன பிரச்சனை எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல. கேளு, கேட்டு தொலையும் உங்க மாட்டேன். நான் கேட்டா மட்டும் சொல்லிடுவாங்களா? அவங்களுக்கா தோணாதான் சொல்லுவாங்க. என்னைக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்ல ஆரம்பிச்சனும், அன்னில இருந்து என் பேச்சுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு உங்க அம்மா வளர்க்க தெரியடா மச்சான். ஆமாடா, அது என்னமோ கரெக்ட் தான். அங்க என்ன ரெண்டு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் இல்லம்மா, இவன் தான் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான். நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? எதுக்கு என்ன கோத்து விடுற? அப்புறம் என்னால அடி வாங்க முடியாதுப்பா. நீயே உங்க அம்மா அடி வாங்கிக்கோ. சொல்லு ஆகாஷ், என்ன விஷயம்? அவங்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? அம்மா, அது சொல்றா, என்ன விஷயம்? ஜான்சிமா, அது நிலா, இது என்ன அதிக பிரசங்கத்தனம் பண்ணிட்டு இருக்க? நான் கேள்வி கேட்கறது ஆகாஷ் கிட்ட. அப்ப அவதான் எனக்கு பதில் சொல்லணும். இந்த அதிக பிரசங்கத்தனா என்கிட்ட ஆகாது, சரியா? நீ ஜஸ்ட் அவன் லவ் பண்ற பொண்ணுதான். இன்னும் நான் உன்னை மருமகளா ஏத்துக்கல. நான் கேள்வி கேட்டது என் பையன் கிட்ட. உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது ஜான்சிமா. இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அம்மா, நீங்க நிலாட்டு இப்படி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன சொல்ல வந்தேன்னு சொல்ல வந்தா? அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஹார்ஷா நடந்துக்கிறீங்க அவகிட்ட? டேய், என்ன நான் அம்மாவா இல்ல நீ அம்மாவா? எனக்கே எப்படி பேசணும் என்ன பேசணும் சொல்லி கொடுக்குறியா? அம்மா, நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. இவ்வளவு ஹார்ஷா ஏன் சொல்றீங்கன்னு தான் கேக்குறேன். ஆகாஷ் சார், தப்பு என்னோடது தான். தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இல்ல, அது வேண்டாம் சார், விடுங்க. தப்பு என்னோடது தான். அவங்க உங்ககிட்ட தானே கேள்வி கேட்டாங்க. நான் ஏன் பதில் சொல்லணும்? என்ன கேள்வி கேட்டேன்னா உன்னை கேள்வி கேட்டேன்னு எல்லாம் ஒண்ணுதான். நீ பதில் சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு உனக்கு ரைட்ஸ் எல்லாமே இருக்கு. என்னல பாதி நீ. அப்படி இருக்கும்போது நீ பதில் சொல்றது என்ன தப்பாக போகுது? சொல்லு ஆகாஷ், கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு இப்ப இங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? இது ஒரு கேள்வின்னு இதான் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா ஜான்சிமா, ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. அதுலயும் அபிலாஷ காணோம். அபிலாஷ் வெளியே போயிருக்கான். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸ்வேதா வரேன்னு சொல்லியிருந்தேன்ல. என்னாச்சுமா, இப்ப வரலையா? பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீயா ஃபீல் பண்றீங்க? என்ன விஷயம்? இல்லம்மா, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. நல்ல எக்ஸைட்மெண்ட் தான். வந்துட்டு இருக்கா. இன்னும் 2-3 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவா. அதான் வரும்போது எல்லாரும் வெல்கம் பண்ணலான்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்கேன். அவ வர்றதே எனக்கு பிடிக்கல. இதுல நான் வெல்கம் வேற பண்ணுமா? மச்சான், ஆபத்து வீடு தேடி வருது போல. நீ வேற ஏன்டா எதுக்கு வாரான்னு தோணுது. இதுல என்னையே வெல்கம் பண்ண உட்கார வச்சிருக்காங்க பாரு. அதுதான்டா ஜான்சியம்மா. உனக்கு எது பிடிக்கலையோ அதுதான் நாங்க செய்ய சொல்லுவோம். நீயும் செய்யணும். நீ வேற கடுப்பேத்தாதுடா. அவ வந்து என்னெல்லாம் பண்ண போறானே தெரியல. அம்மா, வந்தா நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. இதுல வெல்கம் பண்றதுக்கு நாங்க எல்லாம் கூட்டமா வந்து நிக்கணுமாக்கும். ஆகாஷ், என்ன பேசுற? ஸ்வேதா என் அண்ணன் பொண்ணு. அதுவும் 4 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வரா. எதுக்கு வரா? ஆகாஷ், அமைதியா இருக்கேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அம்மா, சீரியஸா கேக்குறேன். என்ன விஷயமா வரா? அவ அத்தை வீட்டுக்கு எதுக்குனாலும் வருவா. நிலா விஷயத்துல நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. ஏன், என்ன வேணாலும் மாறலாம். உனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் கூட நடக்கலாம். அம்மா, போதும். என் லைஃப்ல நிலா மட்டும்தான். நிலாவை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க போறது இல்ல. சோ தயவு செஞ்சு ஸ்வேதாவை இந்த எண்ணத்தோட வர சொல்லாதீங்க. அவ மனசுல இந்த எண்ணம் தான் இருந்துச்சுன்னா அது என்கிட்ட வேலைக்கே ஆகாது. என்ன சொல்ல வராரு? அவர் வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கேனா? ஆனா இது வெறும் அக்ரிமெண்ட் தானே. ஒரு வேளை ஸ்வேதாவை பிடிக்காதனால இப்படி சொல்றாரோ? நிலா, ஓவரா யோசிக்காத நிலா. யோசிச்ச நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. பார்த்தல்ல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுண்டு. அதுதான் உனக்கு நடக்கும். அவர் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக என்னன்னாலும் பேசுவாரு. நீ வெறும் பணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்திருக்க. இதுல உன் சொந்த விருப்பம் வெறுப்பு எதையும் காட்டாத. என்ன நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு போட்டோம். என்னடா நீ சொன்னதை மறந்துட்டியா? நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரலன்னா நான் எப்பனாலும் அவளை வெளியே துரத்தலாம். உனக்கு தெரியும்ல. இப்போ உன் பேச்சுலாம் மாறுது. அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கும். நீதான் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகலன்னா ஸ்வேதாவை தான் நீ கல்யாணம் பண்ணணும். பண்ணியே ஆகணும். நீங்க இன்னும் நிலாவை ரிஜெக்ட் பண்ணலையுமா? அதுக்குள்ள ஸ்வேதாவை கூட்டிட்டு வரது கரெக்டா? இது ஏன் வீடுறா? நான் யாருன்னாலும் கூப்பிட்டு வருவேன். என் அண்ணன் பொண்ணு என்ன பார்க்க வரா. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? எனது உங்க வீடா? நான் இவ்வளவு நாள் நம்ம வீடுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னையில அது நம்மள பிரிக்க ஆரம்பிச்சீங்க. அதுவும் பெத்த பையனை பிரிக்கிறீங்க. ஆகாஷ், நீ டாபிக் டைவர்ட் பண்ற. போதுமா, உங்க மனசு எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். போதும், வாயை மூடுங்க. எதுக்கு தேவையில்லாம கண்டதை பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, அது அவங்க என்னவோ பேசிட்டு போறாங்க. அவங்க பெரியவங்க. நீங்க ஏன் தேவையில்லாம சண்டை போடுறீங்க? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சரி. என்னடா நடக்குதுங்க? இவன் அமைதியாக மாட்டானே.
ஹவுஸ் ஓனர் ஒரு வாரத்தில் அமைதியாயிட்டான். ஓ, காதல் வந்து இப்படிலாம் மாறிடுவாங்களோ? நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா நம்மளுக்கு எவ்வளவு செட் ஆக மாட்டேங்கிறாளே. டேய் மச்சான், கார் சவுண்ட் கேக்குது. வில்லி என்ட்ரு ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தெரியுது. இனி வந்து என்னெல்லாம் அக்கப்போர்ட் பண்ண போறானே தெரியல. டேய், வீட்டுக்குள்ளேயே வந்துச்சுட்டா வில்லங்கோ. அவ்வளவுதான் ஆகாஷ், உன்னை இனி யாராலையும் காப்பாற்ற முடியாது. வாயை முடுறா குழகு. ஆனா உன் நிலைமையை பாரு. உங்க அம்மா பார்த்த பொண்ணு அந்த பக்கம், நீ நடிக்க கூட்டிட்டு வந்த பொண்ணு இந்த பக்கம். ஆனா நீ யாரை செலக்ட் பண்ணுவ? என்னடா கேள்வி தானே கேட்டேன், அதுக்கு என்ன இப்படி ஒரு கூடுற? உனக்கே தெரியல என் மனசுக்குள்ள யாருக்கான்ட்டு. அப்புறம் என்னடா இந்த தேவையில்லாத கேள்வியெல்லாம்? ஆயிரம் தான் இருந்தாலும் நீ நடிக்க தான் கூப்பிட்டு வந்த. நீலா ஒத்துப்பாளா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? நல்ல ஒரு ஆப்ஷன் ஸ்வேதாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு தெரிஞ்சு. பார்க்கவும் அழகா தான் இருக்கா. நீலா சுமாரா தாண்டா இருக்கா. ஸ்வேதா கூட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நிலா சுமார் தான். டேய், எனக்கு நிலாவோட குணம் தான் பிடிச்சிருக்கு. அழுகுங்கிறது வெளியே தான். நிலா என் மேல அவ்வளோ அக்கறை வச்சிருக்கா. டேய் மச்சான், ஒருவேளை நம்ம நடிக்க வந்திருக்கோம், காசு தருவானா மாட்டானா அப்படிங்கிற அக்கறையா கூட இருக்கலாம்டா. போதும், வேண்டாம் விக்கி. டேய், நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். எதையுமே கன்ஃபார்ம் பண்ணாம கையில இருக்க ஆப்ஷனே விடக்கூடாதுல்ல. நிலா ஒன்று எனக்கு ஆப்ஷன் இல்லடா. உனக்கு சொன்னா புரியாது. தேவையில்லாம இதை பத்தி பேசணும்னா நம்மளுக்குள்ள தானே சண்டை வரும். ஸ்வேதா அழகா இருக்கலாம், ஆனா எனக்கு நிலா தான் போகும். நிலா மட்டும் போதும். காதல் வந்தா கண்ணு தெரியாதுங்கிறது இதுதான் போல இருக்கு. சரி, எப்படியும் நம்ம நண்பன் நல்லா இருந்தா சரிதான். இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு. பேசாம ஆகாஷ் சட்டை நம்மளே பேசுவோம். இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப தப்பு. நல்ல வசதியான பொண்ணாவும் இருக்கு. வேற என்ன வேணும்? அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படிடா இருக்க? அதான் நீங்க பாக்குறீங்களா அத்தை, எப்படி இருக்கேன்? நீ எப்போ சூப்பர்ரா. வா வந்து உட்காரு. உட்கார்ல அத்தை, இருங்க, என் மாம்ஸ் எல்லாம் பேசிட்டு வரேன். ஹாய் மாம்ஸ். என்ன இந்த விக்கி கூட என்ன சுத்தி தடைறீங்களா? அவனும் உருப்பிட மாட்டான், உங்களையும் உருப்பிட விட மாட்டான். ஹலோ மேடம், நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். என்ன மாம்ஸ்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ற? வந்ததும் உன் வேலையை ஆரம்பிக்காத, உட்காரு ஸ்வேதா. சரி த. ஏன் அவங்களாம் நின்னுட்டு இருக்காங்க? வேண்டுதல் எங்களுக்குலாம். நீ உட்கார் ஃபர்ஸ்ட். நீ தான் கெஸ்ட், நான் இல்ல. யார் சொன்னா நான் கெஸ்ட்ன்ட்டு? நான் இந்த வீட்டு நீ இந்த வீட்டு பொண்ணுதான், உட்காரு. சரி த. அப்புறம் சாரி த, நான் வரதை பத்தி ஒழுங்காவே இன்ஃபார்ம் பண்ணல. கடைசி நேரத்துல தான் சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு நீ எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் போலாம். ஏன்னா இது உன் வீடு. மா, என்னடா? எதுவும் சரியா படல எனக்கு. எனக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அத்தை, ஏதோ இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்கானா கேள்விப்பட்டேன். அதுவும் ஆகாஷ் கூட்டிட்டு வந்திருக்கானா? நான் முக்கியமா அந்த மகாலட்சுமியை தான் பார்க்க வந்தேன். எங்க அந்த மகாலட்சுமி? என்ன என் பக்கத்துல நிக்கிறாள்ல, இவதான். பேரு நிலா. நம்ம ஆகாஷ் இவ்வளவுதான் லவ் பண்றானா. கோயம்புத்தூர் ரியல் எஸ்டேட் அதிபர் இருக்கார்ல, ராமலிங்கம், அவரோட பொண்ணு. என்னது, ராமலிங்கம் சாரோட பொண்ணா? ஆமா, உனக்கு அவர் தெரியுமா? இல்ல, 2-3 டைம் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். அத்தை, கோயம்புத்தூர்ல ரியல் எஸ்டேட் ரொம்ப டல்லா போகுதா என்ன? ஏன் அப்படி கேக்குற ஸ்வேதா? இவங்களை பார்த்தா பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரோட பொண்ணு மாதிரியே தெரியலையே. ஏதோ சரவணா ஸ்டோர்ஸ்ல சேல்ஸ் கேர்ள் மாதிரி தெரியுது. ரியல் எஸ்டேட் அதிபரோட பொண்ணுன்னா ஒரு கெத்து வேண்டாமா? ஒரு ஸ்டைல் எதுவுமே இல்ல. சாதாரண ஒரு குர்த்தியை போட்டு நிக்கிறாங்க. ஸ்வேதா, உன் லிமிட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ எப்படியோ ட்ரெஸ் பண்ண போறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. உன்கிட்ட அவங்க அப்பா யாரு அவ யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. ஆகாஷ், ஸ்வேதா கிட்ட இப்படி பேசாத. அம்மா, ஸ்வேதா பேசுறது சரியே இல்ல. ஃபர்ஸ்ட் அவட்ட சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை நீ இப்படி கத்துறது தப்புடா. உங்களை அமைதியா இருங்கன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கணுமா? நீ எனக்கானவன் இல்லா. எப்படி நீ அவமானப்படுறது என்னால பாத்துட்டு இருக்க முடியும்? என்ன சொல்ல வரீங்க? மா, ஸ்வேதா அமைதியா இருக்க சொல்லுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நிலா ஆகாஷ் லவ் பண்ற பொண்ணு. லவ்வா? எத்தனை நாளைக்கு? ஆகாஷ் ஒரு பிசினஸ் மேன். அவனுக்கு தேவை அழகான ஒரு ஸ்டைலான அந்தஸ்துள்ள ஒரு பொண்ணு. கரெக்ட் தானே ஆகாஷ்? ஸ்வேதா, உன் பேச்செல்லாம் எல்லாம் மீறி போகுது. நான் கரெக்டா தானே சொல்றேன்? நீ ஒரு பெரிய பிசினஸ் மேன், உனக்கு நல்ல அந்தஸ்துல இருக்க பொண்ணு தான் தேவை. கரெக்ட் தானே? ஸ்வேதா சொல்றது கூட ஒரு விதத்துல கரெக்ட் தானே. நிலா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அதிபரோட பொண்ணுங்கிறனால தானே நான் இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்கேன். பாத்தியா, அத்தை கூட அதான் சொல்றாங்க. ஆனா நிலாவை பார்க்க எனக்கு என்னமோ சரவணா ஸ்டோர்ஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு மாதிரி தான் தோணுது. மாசம் ஒரு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி. ஸ்வேதா, இது என் வீடு. நிலா என் வருங்கால மனைவி. எங்க அம்மா சொன்னாங்கிறக்கான இந்த அதிகாரம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? என் மனைவி அவமானப்படுத்துறத நான் பார்த்துட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. கண்ணாடி பூவாகிறேன், உன் கையில் நான் வீழ்கிறேன், என் அன்பே. ஆகாஷ் போதும். ஸ்வேதா என்னோட அண்ணன் பொண்ணு, அவளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. நீ இப்படி பேசுறது சரி வராது. ஓ, உங்க அண்ணன் பொண்ணுக்கு மட்டும் தகுதி தராதரம் மதிப்பு மரியாதை இருக்கு. அப்ப என் பொண்டாட்டிக்கு? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டிங்கிற? என் மனசு முழுக்க அவதான் இருக்கா. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதும், நிறுத்துங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க ஆகாஷ். நீ சொன்னதை மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நீ சொன்னதெல்லாம் நீயே ஒரு டைமுக்கு 10 டைம் யோசிச்சு பாரு. அது வந்து போய் எதுவும் இல்ல. எனக்கு பிடிக்கலனா நான் வெளியே துரத்துவேன்னு சொல்லியிருக்கேன். நீயும் அதுக்கு சம்மந்தம் சொல்லிதான் நிலவை இங்க கூட்டு வந்திருக்க. பிடிக்கலனா தானமா? அதுக்காக ஸ்வேதா என்ன பேசினாலும் நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? ஸ்வேதா சின்ன பொண்ணு,
ஏதோ தப்பி தவறி 1-2 வார்த்தை சொன்னா ஏதாட்டும் குறைஞ்சு போயிட போறோமா எல்லாரும். சோ நீ கொஞ்சம் பெரிய பையமா நடந்துக்கோ. நெட்டவள்ளி, இவளுக்கு காஃபி வந்து கொடு. அத்தை, இந்த வீட்டு மகாலட்சுமி வந்து காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்வேதா, உன்கிட்ட மறுபடியும் சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி வேலை வாங்குற வேலைலாம் வச்சுக்காத. ஏன் இந்த வீட்டு மருமகன் தானே சொல்ற? வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு காஃபி கூடவா கொடுக்க மாட்டாங்க? நீ இந்த வீட்டு பொண்ணு தானே வந்தது சொன்ன. கிச்சன்ல போய் நீயே காஃபி போட்டு குடிக்க வேண்டியதானே? ஆகாஷ், வாய் ரொம்ப நில்லுது உனக்கு. இரு ஸ்வேதா, நெட்டவள்ளி காஃபி கொண்டு வருவா. சரி த. ஆகாஷ் சார் விடுங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். லூசு மாதிரி பேசாத. நீ எதுக்கு அவளுக்கு காஃபி கொடுக்கணும்? உங்களை நான் விடுங்கன்னு சொன்னேன், நான் காஃபி எட்டு வரேன்னு சொன்னேன். தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம். டாலாடி, நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்கியோ? ஆமா, நான் வேலைக்காரி தான். என் லிமிட் என்னன்னு எனக்கு தான் தெரியணும். நிலா, உங்களை நான் விடுங்கன்னு சொன்னேன். டேய் மச்சான், நிலா ஏன்டா இதெல்லாம் பண்றா? அது ஒரு கிறுக்கு. சொல்ல கேட்காம லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. டேய், எனக்கு என்னமோ ஸ்வேதா பேசுனது அவனுக்கு ரொம்ப வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ இப்படியேடா பண்ணுவா மெட்டல் மாதிரி. இந்தாங்க ஸ்வேதா காஃபி. ஓ பரவாயில்லையே, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. வாங்கிக்கோங்க. சரி. நிலா, காஃபி நீங்க போட்டீங்களா இல்ல எப்படி? ஏன் அப்படி கேக்குற? காஃபி எதுவும் நல்லா இல்லையா? அப்படி இல்ல, சிலருக்கு தகுதிக்கு மீறி இடத்த கொடுத்துட்டா அவங்க போடுற காஃபி கூட கசக்கதான் செய்யும். நிலா, நீங்க என்ன அங்கேயே சில மாதிரி நிக்கீங்க? வாங்குங்க, என் பக்கத்துல வந்து உட்காருங்க. நம்ம 2 பேரும் இனி அக்கா தங்கச்சாக போறோம். பேச வேண்டியது நிறைய இருக்குல்ல. அதுவும் கரெக்ட் தான். நீங்க எல்லாம் ஒரே வயசு பிள்ளைங்க, பேசுங்க. எனக்கு முக்கியமான கால்லாம் பேச வேண்டியது இருக்கு, நான் பேச போறேன். இல்ல, ஸ்வேதா நல்ல ஜாலியான பொண்ணு. சரிங்கம்மா. சரி, ஓகே. எல்லாரும் சண்டை எதுவும் போடாதீங்க. முக்கியமா ஆகாஷ் உனக்கு தான். சரிம்மா. வாங்க நிலா, பக்கத்துல உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ஸ்வேதா. நிஜமாவே உங்க அப்பா பெரிய பணக்காரர் தானா? துபாயில ப்ராஜெக்ட் முடிக்க தான் போனாரா இல்ல அங்க இருக்க பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்க போனாரா? அது எங்க அப்பா ஒரு கௌரவமான மனுஷன். அவரை பத்தி இப்படிலாம் பேசாதீங்க. என்னது, இப்பெல்லாம் பேசக்கூடாதா? ஆனா எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா பெரிய வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியல. ஏன்னா எனக்கு தெரியும் ரியல் எஸ்டேட் அதிபரோட பொண்ணுன்னா எவ்வளவு ஆட்டிடியூட் இருக்கணும். ஆனா உன்கிட்ட இல்லையே. உன் கண்ணுல ஏதோ பயம் தெரியுது. ஸ்வேதா போதும், நீ ஓவரா போற. என்ன இவ்வளவு சொன்னா உனக்கு வலிக்குது? ஸ்வேதா, நான் ஓரளவுக்கு தான் பாத்துப்பேன். இதுக்கு மேல ஓவரா பேசிட்டு இருந்த என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் உண்மைதானே கேக்குறேன். நான் நிலாட்ட பேசிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம உன் ஃப்ரெண்ட் நடுவுல வரான்? விக்கி, நீ ஆகாஷோட ஃப்ரெண்டுனா அந்த லிமிட்ல இரு, சரியா? என்கிட்ட வந்து உன் வாழெல்லாம் ஆட்டிட்டு இருக்காத. போதும் ஸ்வேதா, ஆகாஷோட ஃப்ரெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ பேசுற பேச்சு எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாவம் நிலா. என்ன ஆளாளுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். உனக்கு தோன்றதை நீ தனியா உட்காந்து சொல்லு, சரியா? வா போலாம். சரி. வா விக்கி, போலாம். வரேன்டா. போங்கடா போங்க, நான் இங்க தானே இருக்க போறேன். யார் யார் எப்படி என்னென்ன திருமுழு பண்றீங்கிறத கரெக்டா நான் கண்டுபிடிக்கிறேன்னா இல்லையா பாரு. உனக்காக இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணுவேனா? நீ ஈஸியா நோத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவியா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கடவுளே, ஏன் என் லைஃப்ல எங்க அக்கா லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை கொண்டு வர? எதுக்கு? காலையில அந்த பொண்ணு பேசின பேச்செல்லாம் நான் கேட்டேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. என் அக்கா எப்படி தாங்கிக்கிட்டா? அந்த பொண்ணு பேசுனது எதுவுமே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா என் அக்கா கண்டிப்பா உடஞ்சு போயிட்டா. இது தேவைதானே எங்க லைஃப்ல? இப்போ கூட டைம் இருக்கு. பேசாம இந்த வீட்டுல இருந்து வெளியே போயிடலாம். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. அந்த ஜான்சியம்மா அவங்க அண்ணன் போட பேசினதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. அதுலயே அவ புரிஞ்சுக்க வேண்டாமா நம்மளோட இடம் எதுன்னு? உண்மை மட்டும் தெரிஞ்சா என்னோட அக்காவை எப்படி நடத்துவாங்க? எனக்கு அது யோசிக்கும் போதே பயமா இருக்கு. அண்ணியோட தம்பி வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆகுது. நம்ம இன்னும் பேசவே இல்லை. உள்ள போய் பாப்போமா? சூர்யா, உள்ள வரலாமா? உள்ள வாங்க. என்ன டாக்டர் சார், நான் யாருன்னு தெரியலையா? ஆகாஷ் சாரோட தம்பி அபிலாஷ் சார், கரெக்டா? டாக்டர் சார், நாங்க தான் உங்களை சாருன்னு கூப்பிடணும். நீங்க என்ன எங்க 2 பேரும் சாருன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க 2 பேருமே. என்ன 2 பேருமே? ஒண்ணும் இல்ல, உங்க அக்காவும் எங்க அண்ணனும் லவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் உங்களுக்கு மாமா வரும். நீ என்னன்னா சாருன்னு கூப்பிடுற? அது எனக்கு அப்படி கூப்பிட்டே பழகிடுச்சு, அதனாலதான். இதெல்லாம் ரொம்ப மோசமான பழக்கம், மாத்திக்கோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம 2 பேரும் சேம் ஏஜ் குரூப் தான். என்னையும் சாரும் மோரும்லாம் கூப்பிட்டு இருக்காது. எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஜஸ்ட் கால் அபி. என்ன வந்ததுல இருந்து நான் தான் தொலைத்தலன்னு பேசிட்டு இருக்கேன். நீ ரொம்ப சைலண்ட் டைப்பா? ஆனா அண்ணி அப்படி சொல்லவே இல்லையே. நீ ரொம்ப ஜாலியான பர்சன் தான் அண்ணி சொல்லிருக்காங்க. ஆனா நீ ரொம்ப சைலண்டா இருக்க. அது அபிலாஷ் சார், பாத்தியா? இப்பதான் சொன்னேன், ஜஸ்ட் அபி. இல்ல, ஸ்டார்டிங்ல எனக்கு வராது. இது புது இடம்ல, அதனாலதான். இப்படி ரூம்லயே அடைஞ்சிருந்தா அப்படிதான் இருக்கும். ஆனா உன் முகத்தை பார்த்தா அதுக்கு ஒன்னும் சேடா இருக்க மாதிரி தோணலையே. காலைல ஸ்வேதா பேசினதை நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, ஸ்வேதா மேடம் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்கல்ல. அவ எப்பவுமே அப்படிதான். அவளை கண்டுக்கவே கூடாது. அவளை எங்க அண்ணன் பார்த்துப்பான். நிலா அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஓகேவா? சரி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து மொட்டை மாடியில நான் ஒட்டு பார்த்தேன். என்னது, ஒட்டு பாத்தியா? ஆமா, எங்க அண்ணன் சரியான டெரர் பீஸ். நிலா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியே எங்களுக்கு தோணுது. அவன் உண்மையாவே நிலா நீ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற, நிஜமாவா?
ஆமா, நேத்து கூட மொட்டை மாடியில ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னாங்க. நான் ஒளிஞ்சின்னு பாத்துட்டு வந்தேன். என்ன பேசுனாங்கன்னு கேட்டியா? இல்லடா, அதெல்லாம் கேட்கல. அது ரொம்ப அநாகரிகமா இருக்கும்லடா, அதனாலதான் நானே வந்துட்டேன். அதுல நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா இந்த வீட்டுல நடக்கிறது நாடகம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா மறுபடியும் சைலண்ட் மோட் போயிட்டியா? நிலானே அன்னைக்கு என்னன்னா உங்க அப்பா தான் சைலண்ட் மோட்ல எப்போ இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நீ சைலண்ட் மோட்ல இருக்க. சீரியஸாடா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீட்டுல அம்மா எப்பவும் ஹீட்லர் தான். அண்ணன் ஒரு ரோபோ மாதிரி சுத்திட்டு அலைவான். எனக்கு அண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல மனுஷங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நீ கவலைப்படாத. ஸ்வேதா என்ன பண்ணாலும் அண்ணா பார்த்துப்பான். அவனால முடியலையா, அண்ணியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீ உங்க அக்காவை நினைச்சு ரொம்ப கவலைப்படாத. நான் எப்படிடா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்? இந்த வீட்டுல நாடகம் நடந்துட்டு இருக்குடா. ஆனா உன்னோட இந்த வெள்ளந்தியான பேச்சு, இந்த பேச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுடா. என்னை மன்னிச்சிரு அபி. இப்போ நான் உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. அக்காவோட மான மரியாதை எல்லாம் போயிடும். டேய் ரொம்ப யோசிக்காதுடா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரியா? அம்மாவுக்கு மட்டும் பிடிச்சிருச்சு, அண்ணியை விடவே மாட்டாங்க. அம்மாவுக்கு பிடிக்காதது வரைதான் இப்படிலாம் அடுத்தவங்க பேசுறது கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா மனசுல லைட்டா அண்ணி இருக்காங்கன்னு தான் சொல்றேன். எப்படி சொல்ற? ஏன்னா எங்க ஆகாஷன் எனக்கு பிடிச்ச எல்லாமே எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். ஆகாஷனாவுக்கு நிலானி அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா இப்படி வேணும்னு சொல்லுவாங்க? நீ இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்காத. வா, என் ரூம்ல பிளே ஸ்டேஷன் இருக்கு. சின்னதா ரெண்டு பேரும் ஒரு கேம் விளாடுவோம். இல்லடா, எனக்கு அந்த மைண்ட் செட்டே இல்ல. ஏன் டாக்டர் சார், என் கூட விளையாட மாட்டீங்களோ? அப்படிலாம் இல்ல. அப்போ வா, ஒரு கேம் விளையாடுவோம். சரி. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ சூர்யா. என்ன நடந்தாலும் நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? சீரியஸா அபி, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் நிஜமாவே ரிலாக்ஸ் ஆயிட்டேன். அது அப்படிதான்டா. நானும் நிலானி மாதிரி தான். அது இன்னும் கரெக்ட் தான்டா. அக்காவுக்கு மத்தவங்க சந்தோஷமா வச்சுக்கிறது தான் பிடிக்கும். நீயும் அந்த மாதிரி தான் இருக்க. நானே அன்னைக்கிட்டு இருந்தா பழகினேன். சரி சரி, வா வா, டைம் ஆகுது. சரி. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லை. நிலா, எப்போ வருவ? உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா நிலா. இந்த விக்கி கிட்ட சொன்னோம், கரெக்டா செஞ்சானா இல்லையா? ஏன் நிலா இன்னும் இங்க வரல? இதுக்கு மேல மறைச்சு மறைச்சு வச்சோம், கண்டிப்பா பிரயோஜனமே இல்லாம போயிடும். இன்னைக்கு நிலாட கண்டிப்பா சொல்லணும். இல்ல எங்களுக்கு நடுவில் ஸ்வேதா வந்து கேம் ஆட வாய்ப்பு நிறைய இருக்கு. கண்டிப்பா நிலாட நான் எல்லாத்தையும் சொல்லணும். சீக்கிரம் வா நிலா, உனக்காக இங்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விக்கி சாருக்கு என்னாச்சு? மேல துணி காய போட்டுருக்குன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா மேலதான் நமக்கு துணியை காய போட மாட்டோமே. என்னாச்சு இருக்கு? ஆகாஷ் சார், நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? விக்கி சார் துணி மேல கிடக்குனாரு. சாரி சார், நான் கிளம்புறேன். நிலா நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும். எதுக்கு நிலா எப்பவும் என்னை பார்த்து ஓடுற? நேத்து நைட்டு நடந்ததை நினைச்சு ஏதாவது சங்கடமா இருக்கா உனக்கு? எல்லாரும் இருக்கும்போது நார்மலா இருக்க, தனியா என்ன பார்த்தா இப்படி ஓடுற? நீ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையே. அது வந்து ஆகாஷ் சார், நான் ஒரு சாதாரண ஏழை வீட்டு பொண்ணு. நீங்க என் மேல காட்டுற அக்கறை எனக்கு ஒரு விதமான பயத்தை கொடுக்குது சார். ஏன்னா நம்மளுக்குள்ள நடக்கிற எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாமே நடிப்பு, அக்ரிமெண்ட். அப்படி இருக்கும்போது அந்த அக்கறை, பாசம் எனக்கு ஒரு மாதிரி பயத்தை தான் கொடுக்குது. நிலா, இந்த நிமிஷமே அந்த அக்ரிமெண்ட் நான் கிழிச்சு போட தயாரா இருக்கேன் நிலா. சார், என்ன சொல்றீங்க? ஆமா நிலா, நான் இப்ப சொல்றேன். முதல்ல நான் இந்த வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு வரும்போது ஜஸ்ட் இது ஒரு டீலா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. நீ இந்த வீட்டுக்குள்ள உயிரோட நடமாடுற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசுக்குள்ள நீ ஆழமா வந்துட்ட நிலா. உன் தம்பிக்காக நீ படுற கஷ்டம், சொன்ன வாக்க காப்பாற்றணுங்கிறக்காண்டி நீ படுற பாடு, இது எல்லாம் எனக்கு உன்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துச்சு நிலா. சார், நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு சார். இது சரியே இல்ல. ஜான்சி அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது உங்களையும் சும்மா விட மாட்டாங்க. அதனால இந்த எண்ணத்தை விட்டுருங்க சார். என் தம்பி சூர்யா கண்டிப்பா என்ன தப்பா நினைப்பான். உங்க தகுதிக்கு நான் இல்ல சார். நிலா, என்ன பேசுற? காதல தகுதி எல்லாம் எங்க இருந்து வந்தது? நேத்து நீ அழுதுட்டு என் நெஞ்சில வந்து சாஞ்சப்போ உலகமே உனக்கு எதிராக நின்னாலும் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைச்சேன். அது கண்டிப்பா உண்மையான காதல் தான் நிலா. அது தகுதி, தராதரம் இதெல்லாம் பார்த்து வருது இல்ல. சார், கையை விடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றது எதுவுமே காதுல ஏறல. நீங்களும் நானும் இப்படி நின்று பேசிட்டு இருக்கிறத என் தம்பி பார்த்தா தப்பா நினைப்பா சார். விடுங்க. ஏன் நிலா, நான் உன் கையை பிடிச்சிருக்கிறது அவ்வளவு பாரமா இருக்கா உனக்கு? இல்ல இப்பவும் நான் உன்கிட்ட வந்து காதல சொல்றது இதுவும் ஒரு டீல் நினைக்கிறியா? சார், நீங்க கோயில் இருக்க கோபுரம் மாதிரி, நான் தரையில இருக்க புல்லு சார். என்னோட தம்பி படிப்புக்காகவும் என் சோத்துக்காகவும் காசு வாங்கிட்டு நடிக்க வந்தவன் சார். எனக்கு எதுக்கு சார் இந்த காதல்லாம்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நிலா, இப்போ நீ உன் தம்பியை தான் பாக்குற. உன் தம்பிக்காக மொத்த பாரத்தையும் நீ ஏத்துக்கிற. இதுதான் நிலா உன்னை என் கண்ணுக்கு அழகா காட்டுச்சு. பார்க்க அழகாதான் சார் தெரியும். ஆனா இது ஒரு சாபம் சார். என்னைக்கு உங்க அம்மாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய போதோ அன்னைக்கு என்னையும் என் தம்பி எப்படி அவங்க பாப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிஜமா இந்த காதல் வேண்டாம் சார். எனக்கு என் தம்பியோட எதிர்காலம் தான் சார் முக்கியம். ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. ஏற்கனவே வாடகைப்பா, அக்ரிமெண்ட், இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கேன். ப்ளீஸ் சார். நிலா, நான் உன்னை விடுறதா இல்ல. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப சொல்றேன், நான் உன்னை நிஜமாவே காதலிக்கிறேன். கண்டிப்பா நிலா, நான் இப்ப பேசுறது நடிப்பு இல்ல. என் மனசுல இருந்து சொல்றேன். என் மனசு முழுக்க நீ தான் நினைஞ்சிருக்க. ஏன்டா அந்த அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது.
காலையில ஸ்வேதா அப்படி பேசும்போது எனக்கு அவ்வளவு வலிச்சது. என்னையும் மீறி என் காதல் அங்க வெளிப்பட்டுச்சு. ஆனா நீ தான் புரிஞ்சுக்கல. சார் எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. வேண்டாம் சார், இந்த கனவு கலைஞ்சிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆரம்பத்திலே விலகி இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. இல்ல நிலா, நீ என்னை விட்டு போயிட்டாதான் கஷ்டப்படுவேன். அவங்கள பார்த்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு அவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க. அவங்ககிட்ட சொத்து இருக்கு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு சார். அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாங்க. சார் என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோடி. என் லைஃப்ல ஸ்வேதா கிடையாது, எனக்கு நிலாதான். எனக்கு இந்த நிலா மட்டும் போதும். நீ அவளை விட அழகா இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் அழகா தெரியுற. அவகிட்ட பணம் இருக்கு நிலா, அவ்வளவுதான். எனக்கு அந்த பணம் தேவையே இல்லை. எனக்கு நீ மட்டும் போதுடி. ஐ லவ் யூ நிலா. இப்போ நான் சொல்லல, இதெல்லாம் தப்பாதான் போகும். கண்டிப்பா உனக்கும் எனக்கும் நடுவில் ஸ்வேதா ஏதாவது பிளான் பண்ணுவா. நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, உனக்கு துணையா நான் எப்பவும் இருப்பேன் நிலா. எனக்கு தேவை உன்னை சம்மதம் மட்டும் தான் நிலா. என்ன சொல்ல போறேன்? அழாதடி. இன்னும் நீ அழணும்னு அவசியம் இல்லை. உனக்காக உன் பாரத்தை தாங்கிறதுக்கு நான் இருக்கேன். இதுக்கு மேலே நீ அழணும்னு அவசியம் இல்லை. உனக்கு சம்மதம் மட்டும் சொன்னா போதும் நிலா. நீ சொல்லணும்னாலும் உனக்கு சொல்ல வச்சிருவேன். ஏன்னா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. நீ காதல்னு நினைச்சேன் சும்மா ஒரு கேமா, நீ வந்த பிறகு மாறுச்சு என் ஃப்ரேமா. இது விளையாட்டல்ல அழகிய வாழ்க்கை, உன்னோட தொடங்குது என் புது வாசல். வேற ஏதும் வேணாம், நீ மட்டும் போதும்.